அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூலிகை சித்த வைத்தியர் ஆகிய ராதாகிருஷ்ணன் ஆகிய நான் பரம்பரை குடும்பத்திலிருந்து வந்த ஒரு வைத்தியர், அனுபவ வைத்தியர். இன்று உங்கள் நாள்தோறும் ஒரு மூலிகை மூலமாக நோய்களை தீர்ப்பது எப்படின்ட்டு நாள்தோறும் ஒரு வைத்திய முறையை கூறிக்கொண்டு வருகின்றேன். இன்று அதுபோன்று ஒரு எளிமையான, எல்லாருக்கும், இந்த மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு மூலிகையை இப்போ கூறப் போகின்றேன். ஒரு பெரிய ஒரு நோய்க்கு அதை பார்த்து நீங்கள் பலனடையும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நமது சித்த வைத்தியத்தில் ஒரு சில விவரங்களை கூறுகின்றேன். பத்தியம்னு போடுறாங்களே, சித்த வைத்தியக்காரங்க மட்டும் பத்தியம்னு போடுறாங்களே, எதுக்கு எடுத்தாலும் அப்படி நீங்கள் கேட்கலாம். பொதுவாக எனக்கு தெரிய சித்த வைத்தியம் மூலியமாக ஒரு நேரடியான ஒரு மருந்தை சாப்பிட்டவுடன் உடனுக்குடன் தெரியாமல் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நாள் செல்ல அந்த நோய் உடலை விட்டு நீங்கி விடுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற வைத்தியங்களில் நான் குறிப்பாக கூறுவதற்கு விரும்பவில்லை. ஏன்னா ஒரு சில நேயர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு நான் சொல்லுவது மனம் புண்படலாம். வருஷம் முழுவதும் ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சித்த வைத்தியத்தில் அப்படி கிடையாது, அத்துப்போகும். அதனால் இந்த பத்தியம்ங்கிறது என் போல வைத்தியர்கள் சொல்றதில்லை, பெரிய ஆளுங்க. இது மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த வைத்தியம் இருக்கு. அப்ப சித்தர்கள் இது எந்த காலத்தில் இது கண்டுபிடிச்சாங்களோ, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு புதுசாக யாருமே இந்த சித்த வைத்தியத்தை கண்டுபிடிக்கலை. புதுசாக ஒரு ஆராய்ச்சி யாரும் பண்ணதுன்னா அதெல்லாம் பொய், நான் நம்ப மாட்டேன். என்னைய பொறுத்தளவுக்கு ஆராய்ச்சி மூலியமாக இல்லை விஞ்ஞான ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடித்தேனுங்கிறது நான் உறுதியாக கூற மாட்டேன். நமது சித்தர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு இதை எழுதி வைத்து விட்டும் கூறி வைத்து விட்டும் அனுபவ மூலியமாகவும் பாட்டி வைத்தியமாக கிராமங்களில் அங்கன ஒரு ஊருக்கு ஒரு வைத்தியமாக பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அதனால் இந்த சித்த மருந்துகள் சாப்பிட்றவங்க கூடிய மட்டும் தேவையில்லாத இந்த பொருள்களை, பத்தியமாக இருக்கணும்னு சொல்லுற பொருள்களை நீக்கிட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு வைத்தியர் கூறுகின்ற நாளுக்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா அந்த நோய் உடம்பை விட்டு கண்டிப்பாக அத்துவிடும். இது ஏன் இவ்வளவு வலியுறுத்தி இவ்வளவு தூரம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என்றால், இன்று நான் கூறப்போகின்ற இந்த மூலிகை வைத்தியம் வெண்குஷ்டம், வெள்ளை தழும்புகள், உடம்புல வெள்ளை தழும்பு வெண்குஷ்டம்னு சொல்லலாம். ஆனால் அது வெண்குஷ்டம்ங்கிறது தொத்து வியாதியை நம்மளும் சொல்லலை, மற்ற ஆங்கில வைத்தியர்களையும் அலோபதிகளையும் சொல்லலை. அது ஒருத்தர் தொட்டதுனாலேயோ ஒருத்தரோட பிளங்குறதுனாலேயோ அது அடுத்த ஆளுகளுக்கு பரவுறது இல்லை. அதில் தோலில் ஒரு சத்து குறைவு, அதனால் வந்தது அப்படின்ட்டு ஆராய்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம இதுலேயும் சித்தத்திலேயே சித்தா வழியே சொல்கிறோம்.
அதனால இந்த வெள்ளைத்தழும்புகள் இருக்க வெண்குஷ்டம்ங்கிறத இதை இலகுவான ஒரு முறையை நான் கூறப்போகிறேன். இந்த நம்ம புள்ளேரி சாமிக்கு அருகம்புல்னால் ரொம்ப பிடிக்குமென்ட்டு அருகம்புல் மாலையெல்லாம் கூட போடுவாங்க. அந்த அருகம்புல், இந்த அருகு கீழே வேறு போடும். அதுக்கு பிறகு அருகக்கிழங்கும்பாங்க, வேறுன்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவாக கிராமங்களில் அங்கனே அருகு வேறுன்னு சொல்கிறது இல்லை. அருகுக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த அருகுக்கிழங்கு இருக்கே, அந்த வேறு வெளியேறுன்னு அது நல்லா நிழல் காய்ச்சில போட்டு குத்தினீங்கன்னா பவுடராக வந்துடும். அது அதுக்குள்ளே பூரா மாவாத்தான் இருக்கும். அதை சலிச்சு எடுத்துக்கிட்டு ஆலமரம் இருக்குல்ல, ஆலமரத்தில் பட்டை எடுங்க. இல்லைன்னா ஒரு இலையை எடுத்திங்கன்னா பால் வரும். 2 இடத்துல 2 இலையை அந்த அந்த அருகக்கிழங்கு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, சூரணம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த சூரணத்தில் அந்த பாலை விடணும். ஓரளவு நல்லா முங்க விட்டு அதை நிழல் காய்ச்சல வச்சு நீங்கள் மாத்திரை வடிவத்திலையும் செய்யலாம். அதை காய வச்சு, அப்படி இல்லைன்னு சொன்னால் இது சூரணமாகவும் அந்த பாலோட சேர்ந்த அருகங்கிழங்களுடைய சூரணத்தோட நீங்கள் தூசியாக்கி வச்சுக்கிடலாம். சூரணமாகும். இந்த சூரணத்தை காலையும் மாலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு தேனில் குழைச்சியோ எப்படியோ சாப்பிட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியத்துக்கு தக்க நம்ம. இப்படி ஒரு மண்டலம் 48 நாள் சாப்பிட்டாலும் சரி, 60 நாள் சாப்பிட்டாலும், மண்டலம் சாப்பிட்டாலே போதும்னு இருக்குது. இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த 48 நாளும் இந்த சூரணை சாப்பிடக்கூடிய நோயாளி மீன், கருவாடு, மட்டன் ஐட்டங்க, முட்டை, உப்பு, இந்த மாதிரி உப்பை வேணால் இந்து உப்பு வேணால் போட்டுக்கலாம். அரை உப்பு, அது கூட அரை உப்பு தான், 1/4 உப்பு இருந்தால் கூட போதும். அதோட இந்த மீன், கருவாடு, மட்டன் ஐட்டங்க, புளிப்பு சுவைகள் அனைத்துமே நீக்கணும். புளிப்பு எது புளிப்பு இருக்கோ, நம்ம ரசம் சாப்பிட்றது, சாம்பாரில் புளிப்பு போட்டிருந்தால் அதை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி புளிப்பு, புளியம்பழம் புளிப்பு, மற்ற புளிப்புக பழங்களில் புளிப்பாக இருந்தாலும் அந்த புளிப்பு ஆகாது. இந்த மாதிரி புளிப்புகள் சுவைகளிலிருந்து அறவே உடம்புக்குள்ளே போகாதபடிக்கு அந்த 48 நாள் கடுமையான ஒரு விரதம், பத்தியம் இருந்து நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வெள்ளைத்தழும்புகளிலிருந்து விடுபட்டு ஏற்கனவே உண்மையான நிறம், தோலுடைய நிறம், அவங்க தொலிவுடைய நிறம், தோலுடைய நிறம், உடம்பு நிறம் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நிறம் வரும். இனி அடுத்து ஒரு வீடியோவில் ஒரு நிகழ்ச்சியில் இதுக்கு மேலே என்ன மாதிரி தைலம் தடவுனா நல்லது, அந்த நோயிலிருந்து விடுபடலாம் அங்கிறது நான் கூறுறேன். இப்போ இதை பார்த்த நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்ககிட்டையும் உற்றார் உறவுகளுக்கு கூறுங்க, நண்பர்கள்ட்ட கூறுங்க. இந்த சித்த மருத்துவம் அங்கிற சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பார்க்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை, வைத்தியருடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.